திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டியார்சத்திரம் அருகே காதலை பிரித்து வேறு ஒருவருடன் திருமணம் செய்து வைக்கப்பட்ட பெண் தன் காதலனுடன் ரயில் முன் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. காதல் விவகாரம் தற்கொலையில் முடிந்தது எப்படி? திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டியார்சத்திரம் அருகே புதுச்சத்திரத்தைச் சேர்ந்தவர் 26 வயதான மணிகண்டன், இதே ஊரைச் சேர்ந்தவர் தேன்மொழி. இவர்கள் கடந்த 6 வருடங்களாக காதலித்து வந்துள்ளனர். இவர்களது காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்த குடும்பத்தினர் கடந்த 2020ஆம் ஆண்டு தேன்மொழிக்கு கோயமுத்தூரைச் சேர்ந்த முரளி என்பவருடன் திருமணம் செய்து வைத்துள்ளனர். முரளி தனது மனைவி தேன்மொழியுடன் கோயமுத்தூரில் வாழ்ந்து வந்துள்ளார். திருமணத்திற்கு பின்பும் தேன்மொழியும் மணிகண்டனும் தொடர்ந்து பழகி வந்துள்ளனர். தேன்மொழி அடிக்கடி மணிகண்டனுடன் தொலைபேசியில் பேசி வந்துள்ளார். இதுகுறித்து தெரிய வந்து அதிர்ச்சியடைந்த முரளி மனைவியை கண்டித்துள்ளார். இதனால் தேன்மொழி முரளிக்கு தெரியாமல் மணிகண்டனுடன் வீட்டை விட்டு வெளியேறியுள்ளார். இதுகுறித்து முரளி கோயம்புத்தூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இந்நிலையில் வெள்ளிக்கிழமை அதிகாலை திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டியார்சத்திரம் பகுதியில் பாலக்காட்டில் இருந்து பழனி செல்லும் ரயில் முன்பு விழுந்து தேன்மொழியும் மணிகண்டனும் தற்கொலை செய்து கொண்ட அதிர்ச்சி தகவல் தெரிய வந்தது. தகவல் அறிந்து வந்த பழனி ரயில்வே போலீசார் இருவரின் உடல்களையும் மீட்டு திண்டுக்கல் அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இச்சம்பவம் குறித்து பழனி ரயில்வே போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். காதலை பிரித்து வேறு ஒருவருடன் திருமணம் செய்து வைக்கப்பட்ட பெண் தன் காதலனுடன் ரயில் முன் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.